கோயில்ல சுவர்கள்ல பள்ளமா இருக்கிற கருங்கல் தான் ஒட்டுவார்கள். இப்பதான் பாத்ரூமுக்கு ஓட்டுற டைல்ஸ் உள்ள ஓட்டுறதுன்னு ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கா. கோயிலுக்குள்ள பவர்ஃபுல் லைட் போடக்கூடாது, நெய் விளக்கு மட்டும்தான் எரியணும். காரணம் இருக்கு எல்லாத்துக்குமே. தாழம்பூவினுடைய வாசனை கொஞ்சம் காம நுகர்ச்சியை கூட்டும், தாமரையினுடைய வாசம் ஞான உணர்ச்சியை கூட்டும். அப்ப அந்த மலருக்கு என்று ஒரு மனம் இருக்கிறது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த மலர் தான் இந்த சுவாமிக்கு நீ பூஜை பண்ணணும், இந்த பூஜைக்கு அப்புறம் இந்த நைவேத்தியம் தான் இந்த சுவாமிக்கு இப்ப பண்ணணும். இது ஏதோ குழந்தைத்தனமான ஏற்பாடு அல்ல, அது ஒரு வகையான அரேஞ்ச்மெண்ட். கோயில்ல சுவர்கள்ல பள்ளமா இருக்கிற கருங்கல் தான் ஒட்டுவார்கள். இப்பதான் பாத்ரூமுக்கு ஓட்டுற டைல்ஸ் உள்ள ஓட்டுறதுன்னு ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கா. தவறு அது. அந்த கொத்தி 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 இருக்கு பாருங்க, அந்த கருங்கல் தான் ஒட்டுவார்கள். ஏன் தெரியுமா? அந்த பள்ளங்களில் தான் மந்திர வித்துக்கள் பதுங்கி இருக்க முடியும். அங்க ஆகிற அர்ச்சனை எல்லாமே அதுக்குள்ள போய் தங்கி இருக்கணும். அப்படிப்பட்ட கருங்கல் சுவர் தான் இருக்கணும் கோயிலுக்குள்ள பவர்ஃபுல் லைட் போடக்கூடாது, நெய் விளக்கு மட்டும்தான் எரியணும். காரணம் இருக்கு எல்லாத்துக்குமே. அது ஒரு வகையான சோதனை கூடம் மாதிரி அந்த கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மலருக்கு ஒவ்வொரு வகையான குணம் உண்டு. இந்த சுவாமிக்கு இந்த பூ போடக்கூடாது, அந்த சுவாமிக்கு அந்த பூ போடக்கூடாதுன்னா சாமிக்கு ஒன்னும் கோபம்னு அர்த்தம் அல்ல. மல்லிகையை முகர்ந்து பார்க்கிற போது உன் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வும், தாழம்பூவை முகர்ந்து பார்க்கிற போது உன் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வும், தாமரையை முகர்ந்து பார்க்கிற போது உன் மனத்தில் ஏற்படக்கூடிய உணர்வும் ஒன்று அல்ல. தாழம்பூவினுடைய வாசனை கொஞ்சம் காம நுகர்ச்சியை கூட்டும், தாமரையினுடைய வாசம் ஞான உணர்ச்சியை கூட்டும். அப்ப அந்த மலருக்கு என்று ஒரு மனம் இருக்கிறது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த மலர் தான் இந்த சுவாமிக்கு நீ பூஜை பண்ணணும், இந்த பூஜைக்கு அப்புறம் இந்த நைவேத்தியம் தான் இந்த சுவாமிக்கு இப்ப பண்ணணும். இது ஏதோ குழந்தைத்தனமான ஏற்பாடு அல்ல, அது ஒரு வகையான அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆபரேஷனுக்கு போனா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, ஒரு ப்ளூ கவுன் போட்டாகணும். இப்படி எல்லாத்தையும் போட்டு விட்டா நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஏதாவது நான் ப்ளூ போட மாட்டேன், எனக்கு ராசி இல்லை, ஏன்னா எனக்கு ஜோசியர் சொல்லியிருக்காரு ப்ளூவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அதெல்லாம் பத்தி கேட்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், ஆஸ்பத்திரியில என்ன போடுறாங்களோ அதை நம்ம போட்டுக்க வேண்டியதா. பச்சை எனக்கு ராசியே இல்லப்பா, நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. டாக்டருக்கு அதான் ராசி, அப்பதான் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதை போட்டுக்கிட்டா நம்ம உள்ள போனோம். அப்படி ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு சில வடிவ அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இது ஒரு வகையான அறிவியல்.